திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவருளின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 115வது பதிகம், திருப்புகழூர். திருப்புகழூர் மயிலாடுதுறையிலிருந்து நன்னிலம் வழிப்பாதையில் கிழக்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவர் திரு அக்னீஸ்வரர் திருக்கோணப்பிரான். இறைவி அருள்மிகு கருந்தார் குழலி அம்மை. தலவிருஷம் புன்னை. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், பான தீர்த்தம். உயிர்களுக்கு புகலிடமாய் இருப்பதால் திருப்புகழூர் என வழங்கப்படுகிறது. திருமுருகநாயனாரின் அவதாரத்தலம். திருநாவுக்கரசு பெருமான் முக்தி அடைந்த தலம் திருப்புகழூர். பதிக பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பெண்கள் விம்மு குழல் இளையர் ஆடல் வெறி விரவு நீர் பொங்கு செங்கண் கருங்கயல்கள் பாயும் புகழூர் தனுள் திங்கள் சூடி திரிபிரம் ஓர் அம்பால் எரி ஒட்டிய எங்கள் பெம்மான் அடிப்பரவ நாளும் இடர் கழியுமே. வெண்கள் நாம் விரும்புகின்ற தேன். தேன்கள் விம்மி இருக்கக்கூடிய மலர்கள், அதை சூடி இருக்கக்கூடிய மகளிர்கள், இளையர்கள். நீர்நிலைகளில் கருங்கயல் மீன்கள் துள்ளி பாயக்கூடிய நீர்நிலைகள் இது இருக்கின்ற திருப்புகழூரில் பெருமான் திங்கள் சூடி திரிபுரத்தையும் ஒரு அம்பால் எரி செய்த இறைவன் எங்கள் பெம்மான், எங்களுடைய தலைவன், அவன் வீற்றிருக்கின்ற பதி திருப்புகழூர். அதை நாளும் பரவ இடர்களையுமே அப்படிங்கிறார். எல்லா பதியத்துலேயும் அந்த பரமனை பணிவோமே, திருந்தடி பணிவோமே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் காட்டுறார். நம்ம பெருமானின் திருவடிகளை பணிய ஐயம் உமதாமே பாசவினை போமே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமானோட பதியம் முழுவதும் நமக்கு வினை நீக்கமாக தான் இருக்கும். நமக்கு துன்பம் தரக்கூடிய இடர் முழுவதும் நீங்கணும்னா அந்த பெருமானுடைய திருவடிகளை நம்ம பணிந்து நிற்கணும் அப்படின்னு காட்டுறாரு. 2வது பாடல். வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அறிதிரேல் வெழ்ந்த நாளியம் பெருமானை ஏத்தா விதி இல்லிகாள் போழ்ந்த திங்கள் புரிச்சடையினான் தன் புகழூரையே சூழ்ந்த உள்ளம் உடையீர்கள் உங்கள் துயர் தீருமே. இதுவரை வாழ்ந்த நாள், இனி வாழும் நாள். இது ரெண்டையும் அறிதிரேல். இது நம்மளால் அறிய முடியாது. 6 அறிவார் சானாலும் வாழ்நாளும். இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோங்கிறத நம்மளால் அறிய முடியாது. வாழ்ந்த நாள் அப்படிங்கிறது நம்ம இதுவரை எடுத்த பிறவிகள். எத்தனை பிறவிகள் எடுத்து நம்ம வாழ்ந்தோன்னா இனிமேல் எத்தனை பிறவிகள் எடுத்து நம்ம இந்த உயிதி அடையுமோ நமக்கு தெரியாது. இப்போ அப்படி நமக்கு இதெல்லாம் தெரியாது. 6 சானாலும் வாழ்நாளும் 6 அறிவார் அப்படி நமக்கு தெரியாத அந்த இறைவன் வீழ்ந்த நாள் எம்பெருமானை ஏத்தா விதி இல்லைகள். நம்ம பெருமானை ஏத்தாது அவன் திருவடிகளை வாழ்த்தாது இருக்கிற நாளெல்லாம் இந்த உயிர்கள் வீழ்ந்த நாள் அப்படிங்கிறார். அந்த ஏத்தாத விதி இல்லைகள், நல் ஊழ் இல்லாததுனால என் பெருமான் திருவடிகளை ஏத்தாது இருந்த நாளெல்லாம் வீழ்ந்த நாள். அப்படி பெருமானை ஏத்தாத நாளெல்லாம் வாழ்ந்த நாளாக அப்படின்னு இதுதான் திருநாவுக்கரசு பெருமானும் என் திருவருளே பேசினல்லால் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு காட்டுவார். அப்படி நம்ம பெருமானை ஏற்றணுங்கனாலும் அதுக்கு நல் ஊழ் இருக்கணும் அப்படின்னு அந்த திங்கள் சூடி பிரிச்சடை உடைய திருப்புகழூர் பெருமானை அவனையே சூழ்ந்து இருந்து உள்ள முருகி வழிபட உங்கள் துயர் தீருமே அப்படிங்கிறது. நம்ம வாழ்ந்த நாளும் இனி வாழ போகிற நாளும் நமக்கு தெரியாத அதை அறிய முடியாத நாம் பெருமானை ஏற்றி உய்யலாம் அப்படிங்கிற துயர் தீரலாம், நம்முடைய துயர் தீரலாம். உள்ளத்தால் என் புகழூர் பெருமானின் திருவடிகளையே சூழ்ந்து இருந்து மனதால் சூழ்ந்து இருந்து வழிபட உங்கள் துயர் தீருமே அப்படிங்கிறார். 3வது பாடல். மடையில் நெய்தல் கருங்குவளை செய்ய மலர் தாமரை புடைகள் சென்னல் விளைகளனி மல்கும் புகழூர் தனுள் தொடைகள் கொன்றை புனைந்தான் ஒரு பாகம் அதிசூடியை அடைய வல்லார் அமருலகம் ஆள பெறுவார்களே. நீர்நிலைகளில் நெய்தல் கருங்குவளை மலர்கள், தாமரை மலர்கள் இதெல்லாம் பூத்து சென்னல்கள் கழனிகளில் விளைந்து மல்கி இருக்கக்கூடிய திருப்புகழூர் தொடைகள் மாலை அணிந்து, கொன்றை மாலை அணிந்து அம்மையை ஒரு பாகமாக வைத்து பிறை சூடிய இறைவன் அவனுடைய திருவடிகளை அடைய வல்லவர்கள்
அமரர்கள் வீற்றிருக்கக்கூடிய உலகத்தை ஆளப்பெறுவார்கள். அவர் இந்த அமரர் உலகம் ஆளும் பெருமை உடையவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறது. யாருன்னா அந்த பெருமான் அடைய வல்லவர். அவருடைய உள்ளத்தில் வைத்து உள்ளம் உருகி வழிபடக்கூடிய அடியவர்கள் அமருலகம் ஆளப்பெறுவார்கள் அப்படிங்கிற 4வது பாடல். பூவும் நீரும் பலியும் சுமந்து புகழூரையே நவினாலே நவின்றி ஏத்தல் ஓவார் செவித்தொலைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை அல்லால் அடியார்கள் தாம் ஒவ்வொரு நாளும் உணர்வு ஒளிந்த நாள் என்று உளம் கொள்ளவே. பூவும் நீரும் பலியும் சுமந்து நிறைய மாமலர்கள் கொண்டு நீர் நிறைய நீரால் அபிஷேகம் செய்து பலியும் நிவேதன பொருட்களையும் சுமந்து வரணுமா, எடுத்து வரணும்னு சொல்லலை, சுமந்து வரணுமா. அவ்வளவு எடுத்துகிட்டு வந்து இந்த புகழூர் பெருமான் அக்னீஸ்வரரை அபிஷேகம் செய்து அவனுக்கு நிவேதன பொருள்களை நிவேதித்து நாவினாலே நம்ம வாயால் பயன் அந்த பெருமானின் திருவடிகளை போற்றி வழிபடுதல். வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு சொல்லுவார் நாவுக்கரசு பெருமான். வாயினோட பயன் அந்த பெருமானை வாழ்த்துறது தான். அப்படி வாழ்த்த ஏத்தல் ஓவார் அந்த பெருமானை ஏற்றி போற்றி வழிபாடு செய்யாதவர்களுடைய காது செவித்துளைகளால் யாவும் கேளார். அவருடைய காதில் அந்த கேட்கக்கூடிய தன்மையினால் அவங்க எதுவுமே கேட்காத தன்மை உடையவர்கள், எதுவுமே கேளாத தன்மை உடையவர்களாக தான் இப்போ அந்த காதில் துளை இருந்து பயன் இல்லை அப்படிங்கிறார். அவன் பெருமையெல்லாம் பேசாத நாவும் பயனில்லை. அடியார்கள் தாம் ஓவும் நாள், அடியவர்களாக இருப்பவர்கள் ஓவும் நாள் பெருமானை நினைந்து நாளும் போற்றி அவருடைய உள்ளத்தால் உணர்ந்து அவனுடைய திருவருள் கருணையை உணர்ந்து ஒளிந்த நாள் என்று முழம் கொள்ளவே. அடியவர்கள் அக்னீஸ்வரரின் பெருமைகளை அவனுடைய கருணையை ஆற்றலை நாமத்தை போற்றி நிற்பார்கள். அப்படி போற்றாதனாலெல்லாம் அவங்களுக்கு பயனில்லாமல் கழிந்த நாள், அவர்கள் உணர்வு ஒளிந்த நாள்னு கருதுவார்களாம். அப்படி வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறார். அவர் உணர்வு ஒளிந்த நாள் அன்று தான் அவங்க அவன் பெருமானை போற்றுதல் செய்யாது இருப்பார்கள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் பாடை மேல் போகும் நாள் அழிவை கண்டலால் தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமசிவாயவே அப்படின்னு சுந்தர பெருமான் இறைவன்கிட்ட பாண்டி கொடுமுடிநாதர்கிட்ட கேட்குறது. என்னுடைய உணர்வு அழிந்து என்னுடைய உயிர் போகிற நாள் அன்னைக்கு கூட என்னுடைய நாக்கு உன்னை மறக்காமல் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்குறது. அப்படி அந்த பெருமானின் நாமத்தை சொல்லாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிறார். பூவும் நீரும் கொண்டு நாளும் பெருமானுக்கு சுமந்து வாயினால் போற்றி அர்ச்சனை செய்து வழிபடக்கூடிய அடியவர்களே உணர்வு உடையவர்கள் அப்படிங்கிறார். 5வது பாடல். அன்னம் கண்ணி பெடை புல்கி ஒல்கி அணி நடையவாய் பொன்னம் காஞ்சி மலர் சின்னம் ஆளும் புகழோர் தனுள் முன்னம் 3 மதில் எரித்த மூர்த்தி திறம் கருதுங்கால் இன்னர் என்ன பெரிது அரியர் ஏத்த சிறிது எளியரே. காஞ்சி பூக்கள் பூத்திருக்கக்கூடிய புகழூரில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் முன்னம் 3 மதில் முன்னர் முப்புறங்களையும் எரித்த இறைவன், அவனுடைய திறமை, அவனுடைய திறம், இறைவனின் இயல்புகளை இத்தகையவர், அவர் பெரியவர் அரியவர்னு ஏத்த சிறிது எளியரே. ஏற்றுபவர்களுக்கு அந்த பெருமான் இவனென ஏற்றும்படி எளிமையானவனாக காட்சி தருவார் அப்படிங்கிறார். அவன் இவன் என்று யாவர்க்கும் அறிய ஒண்ணா பெருஞ்சோதியான். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இறைவன் பெரும் திறங்களை உடையவன். இவன் இறைவன் என எழுதி காட்ட ஒண்ணாதே. அவனுடைய திறமைகளை நம்மளால் இப்படிப்பட்டவன் என்று எழுதி காட்ட முடியாத அந்த இறைவன் பெரியவன் அரியவனாக இருக்கக்கூடிய இறைவன் நம் திருவடிகளை ஏற்றக்கூடிய அடியவர்களுக்கு மிக எளியவராக வெளிப்பட்டு நிற்பான் அப்படிங்கிற 6வது பாடல். குலவராக குலம் இலருமாக குணம் புகழுங்கால் உலகில் நல்ல கெதி பெறுவரேனும் அலர் ஊறு தேன் புலவம் எல்லாம் வெறிக்கமழும் அம்தன் புகழோர் தன்னுள் நிலவம் மல்கு சடை அடிகள் பாதம் நினைவார்களே. குலமிலராகிலும் குலத்துக்கேற்பவோர் நலமிக கொடுப்பது நமசிவாயவே. எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், அது உயர்குலமாக இருந்தாலும் அல்லாதவராக இருந்தாலும், அந்த பெருமானின் திருவடிகளை குணங்களை ஆற்றலை புகழும் மனமுடையவர்கள் உலகில் நல்ல கதி பெறுவார்கள். இந்த இறைவனுடைய நாமங்களையே புகழ்ந்து இருக்கக்கூடிய அடியவர்கள் நல்குணங்களை பெறுவார்கள்.
முழு சுதந்திரம், வரம்பில் இன்பம், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன், பேர் அருள் உடையவன், பேர் ஆற்றல் உடையவன், இயற்கை உணர்வு உடையவன், தூய உடம்பினன், முற்றும் உணர்ந்து நிற்கக்கூடிய இறைவனின் என் குணங்களையும் பேசுபவர்கள். அந்த குணங்களையே பேசி இருக்கக்கூடியவர்கள் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை அப்படிங்கிறார். அது 7வது பாடல். ஆணும் பெண்ணும் என நிற்பர் ஏனும் அரபு ஆரமா பூணுமேனும் புகழூர் தனக்கு ஓர் பொருளாயினான் ஊனும் ஊரார் இடுப்பிச்சை ஏற்று உண்டு உடைக்கோவனம் பேணுமேலும் பிரான் என்பரால் எம்பெருமானையே. அம்மையை பாகமாக கொண்டு அர்த்தநாரி கோலத்தில் நின்றாலும், அரபு பாம்புகளை தன்னுடைய உடல் முழுவதும் பூண்டு நின்றாலும், புகழூரையே தமக்கு இருப்பிடமாக கொண்ட இறைவன் ஊரார் இடும் பிச்சைகளை ஏற்று உண்டு கோவணமே தன்னுடைய ஆடையாக கொண்டு இருந்தாலும் அடியவர்கள் அவனையே பிரான் என்பார்கள். அந்த பெருமான் அம்மை பாகன் கொண்டாலும் பாம்பணிந்தாலும் பிச்சை ஏற்று உயிரிழந்த வினைகளை வாங்கி இன்பத்தை வழங்கக்கூடியவன்கிறத உணர்ந்து வழிபட அந்த பெருமானின் கோலம்லாம் உயிர்களின் பொருட்டு அவன் எடுக்கக்கூடிய அருள் கோலம் என்பதை உணர்ந்து வழிபடக்கூடியவர்களுக்கு அவனே பிரான், அவனே தலைவன் அப்படிங்கிறார். 8வது பாடல். உய்ய வேண்டில் எழுப்போத நெஞ்சே உயர் இலங்கை கோன் கைகள் ஒழ்க கருவறை எடுத்தானே ஓர் விரலினால் செய்கை தோன்ற சிதைத்து அருள வல்ல சிவன் மேய பூமி பொய்கை சூழ்ந்த புகழூர் புகழ பொருளாகுமே. உய்தி பெற வேண்டுமா நெஞ்சே எழு. இந்த பெருமான் திருக்கோயிலில் புகு. போதேன்னா புகுதேன்னு அர்த்தம். புகுதல், பெருமானின் திருக்கோயில் புகுதல். இந்த நெஞ்சு உய்யணும்னா எழுந்து பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயில் புகுந்து ராவணனுக்கு அடர்த்த அருள் செய்த அந்த பெருமானை சிவன் மேய பொய்கை சூழ்ந்த புகழூர் பொழில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய புகழூர் பெருமானை நாவால் போற்றி புகழ்ந்து வழிபட, அதுவே நம்ம அந்த நிலைத்த பொருளை வழிபட நம்ம அந்த உயிர்கள் நிலைத்த தன்மையை பெறுமாறு ஆகும் அப்படிங்கிறார். அவனே நிலைத்த பொருள். அந்த பெருமானை உய்தி வேண்டும்னா நெஞ்சே அந்த பெருமானின் கோவில் புக்கு பெருமானை புகழ்ந்து அவன் நாமங்களை போற்றி நிற்க நிலைத்த தன்மையை அடையலாம் அப்படிங்கிற 9வது பாடல். நேமியான முகம் 4 உடைய நெறி அண்ணலும் ஆமிது தகைந்து ஏத்த போய் ஆறலாயினான் சாமி தாதை சரணாகும் என்று தலை சாய்மினோ பூமியெல்லாம் புகழ் செல்வம் மல்கும் புகழூரையே. நேமின சக்கரம், சக்கராயுதமுடைய திருமால், முகம் 4 உடைய பிரம்மன், அவர்கள் தேடி நின்ற போது ஆறலாய் நின்ற இறைவன் சாமி தாதை முருகனுடைய தந்தை திரு அக்னீஸ்வரர், அவருடைய திருவடிகளை சரணமடைய தலை சாய்த்து அந்த பெருமான் திருவடிகளை சரணடைந்து வழிபட பூமியெல்லாம் உலகமெல்லாம் புகழும் செல்வமும் மல்கும் அப்படிங்கிறார். வழிபட தலை சாய்த்து பெருமான் திருவடிகளே சரணம் என உணர்ந்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு உலகம் முழுவதும் புகழக்கூடிய புகழ் உடையவர்களும் செல்வமும் மல்கி இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறார். 10வது பாடல். வேர்த்த மெய்யர் ஒரு மத்து உடை விட்டு உழல்வார்களும் பொறுத்த கூரை போதி நிழலாரும் புகழோர் தனுள் தீர்த்தமெல்லாம் சடை கறந்த தேவன் திறம் கருதுங்கால் ஒருத்துமை என்று உணராது பாதம் தொழுது உய்மினே. சமணர் புத்தர்கள் நெறிகளை விட்டு பெருமான் திருவடியிலே வழிபட்டு வணங்கி உய்மீன்கள் அப்படிங்கிறது. அந்த பெருமானின் திருவடிகளை தீர்த்தமெல்லாம் புகழடையக்கூடியது கங்கை. அந்த கங்கையை தன்னுடைய சடையில் மறைத்து வைத்துள்ள இறைவன் அவனுடைய திருவடிகளையே வழிபட்டு அவனுடைய திருவடிகளை ஆறறிவார் அவன் பெற்றி அவனுடைய தன்மையை யாரால் அறிய முடியும்? ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர்வுற்றுள்ளன் எங்கள் சோதி துக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சாதுமீன்களே. அவனுடைய தாழ் வணங்கி தலை நின்று இதை கேட்டு அவனுடைய ஆராய்ச்சி செய்யாது அன்பினால் அந்த பெருமானின் திருவடிகளை வணர்ந்து உய்யலாம் அப்படிங்கிற 11வது பாடல். புந்தி ஆர்ந்த பெரியோர்கள் ஏத்தும் புகழோர் தன்னுள் வெந்த சாம்பல் பொடி பூசவல்ல விட ஊர்தியை அந்த மெல்லானல் ஆடலானை அணிஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடி ஆட கெடும் பாவமே. திருச்சிற்றம்பலம். சித்தத்தில் சிவம் வைத்து வழிபடக்கூடிய பெரியவர்கள் நாளும் ஏத்தும் புகழூர் இறைவன் அக்னீஸ்வரரை என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்தமில்லா அனல் என்றும் நிலைத்த தன்மையுடைய இறைவன் அனலாடியை ஞானசம்பந்த பெருமான் சொன்ன தமிழ் பாட கெடும் பாவமே. நம்ம வினைகளால் வரக்கூடிய பழி பாவங்கள் கெடும் அப்படிங்கிற திருச்சிற்றம்பலம்.